அறிக்கை அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதால் மே 21ஆம் தேதி அரசு அளிக்கப் போகும் அறிக்கையில் முழு விவரமும் தெரிய வந்துவிடும். ஒருவேளை டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு பிறகு சில டாஸ்மாக் வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் மூடப்பட்டிருப்பது தெரிய வந்தால் அதையே காரணமாக காட்டி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படலாம். வழக்கை இழுத்து மூடியதற்காக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் சிக்கல்கள் எழலாம். அதனால் திருநெல்வேலி வழக்கறிஞர் தொடுத்திருக்கும் பொதுநல வழக்கை அமலாக்கத்துறையும் ஆர்வமாக தான் கவனித்து வருகிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் அதன் பின்னர் அமலாக்கத்துறையின் விசாரணை வேகம் பன்மடங்கு அதிகரிக்கும். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு மாறி இருக்கிறது. டெல்லியின் கைக்கு கிடைத்திருக்கும் பெரிய அஸ்திரம்தான் இந்த வழக்கு. செந்தில் பாலாஜி இதில் ஒரு முக்கிய புள்ளி என்றால், செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த காலகட்டத்தில் அண்ணா நகரைச் சேர்ந்த பிரமுகர் தான் டாஸ்மாக் PF கணக்குகளை எல்லாம் கவனித்துக் கொண்டார். அவரை ரேடாரில் கொண்டு வந்திருக்கும் அமலாக்கத்துறை அவர் மூலமாக மேலிடத்தை வளைக்கவும் திட்டமிட்டிருக்கிறது.